வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மதிப்புக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக திருச்சி மக்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில இன்னைக்கு திருச்சிக்கு பயணம் செய்ய இருக்கிறார் அப்படின்ட்டு செய்திகள் வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு திருச்சியில விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்தித்து, மக்களே இல்ல 5000 பேருக்கு தான் அனுமதி. அந்த QR குறியீடு அதை வச்சு 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதின்னு சொல்லி ஒரு 5000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்களை பார்க்க வந்தா பிரச்சனை வருது, போலீஸ் பாதுகாப்பு இல்ல, போலீஸ் வந்து எங்களுக்கு சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்கல, திமுக வந்து அடக்க பாக்குது, ஒடுக்க பாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை முன் வச்சு 5000 பேருக்கு தான் அனுமதி, 2000 பேருக்கு தான் அனுமதி, அந்த QR கோடு இருந்தாதான் பேச முடியும் அப்படின்ட்டு ஒரு உருட்டிட்டாங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு காவல்துறை முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே இயங்கி கொண்டிருக்கிற இந்த நிலைமையிலுமே இவங்களால ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களோட தற்கொலைகளை. அப்போ இன்னைக்கே 5000 பேருக்கு தான் அனுமதின்னு சொல்லி உருட்டி விட்டாங்க. காலையில இருந்தே திருச்சி நகரம் முழுக்கவே பேருந்து அந்த போக்குவரத்து எல்லாமே மாத்தி விட்டாங்க. அந்த மக்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்க ரொம்ப தூரத்துக்கு தள்ளியே நிப்பாட்டாங்களாம் பஸ்ஸை. அங்க இருந்து பொடிநடையாட்ட அடுத்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக பாவம் வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாமே தலையில அவங்க கொண்டு வந்திருக்க அந்த ஜாமானை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பாவம் நடந்து போறாங்க. போற வழியில எல்லாம் திட்டிட்டு தான் போறாங்க. இப்படி ஒரு நிலைமை அப்படின்ட்டு இப்போ உணர்ந்திருப்பாங்க, தேவைதான் நமக்கு அப்படின்ட்டு. அதாவது ரோட்ல போற அதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு அப்போ அந்த நிலைமை ஆகி போச்சு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு போட்டீங்களா விசில் அடிங்க, விசில் ஊதுங்க, ஓட்டு போட்டீங்களா உங்களுக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு செய்திகள்ல போடுறாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வழி நெடுகிலும் வந்து மக்கள் வந்து உற்சாக வரவேற்பு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. வழி நெடுகிலும் ஒரு வரவேற்பும் கிடையாது, ஒரு கர்மாந்திரம் கிடையாது. அவர் ஒரே ஒரு இடத்துல இந்த முக்குல வந்து திரும்பி வரும்போது அந்த பக்கம் வந்து மக்கள் ஒரு கூடி போனா ஒரு 500 பேர் 1000 பேர் நின்றுப்பான், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அது வந்து காசை கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அங்க நின்றுட்டு சும்மா டாட்டா காட்டுறாங்க, ஒண்ணு முண்டி அடிச்சுட்டு ஒண்ணும் வரல, கிளம்பி போயிட்டாப்ல. அதற்கு பிறகு எப்போ போல வழக்கம் போலதான் முதலமைச்சர் ஆன பிறகு ஏதாவது மாற்றம் இருக்கும், ஒரு மேடையில நின்று பேசுவாரு மதிப்புக்குரிய விஜய் அவருக்கு அப்படின்னு பார்த்தா, அதே வண்டி, அதே அந்த பழைய வண்டி தான். அந்த வண்டிக்கு மேல ஏறி நின்று விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. நம்மளும் வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. ஒரு தமிழ்நாட்டோட முதன்மை அமைச்சராட்டு பதவியில இருக்கிறாரு மதிப்புக்குரிய விஜய் அவர்கள். அப்போ இன்னைக்கு திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக வந்திருக்கிறாரு. ஏதாவது புதுசா பேசுவாரு, வித்தியாசமா பேசுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒன்னும் இல்லை. இந்த வடிவேல் ஒரு படத்துல பாக்கெட்ல இருந்து இந்த 2 இந்த பைய தூக்கி அப்படி வெளியே, பாக்கெட்டு தூக்கி அப்படி வெளியே காட்டுவார்ல, ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரிதான், ஒன்னும் இல்லை. அதே அதர படாததான். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டீமுக்கு, இன்னொன்னு டிவிக்கு. ஐயோ இது பேசுறதுக்கா? அதாவது என்ன பேசுவார்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கரண்ட் பிரச்சனை இருக்குல்லையே, அதை பத்தி பேசுவார்னு நம்ம நினைச்சோம். அப்புறம் கரண்ட் பத்தின பிரச்சனை பத்தி பேசினார். என்னன்னா 100 யூனிட் வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்களே, அது வந்து திமுக பீரியட்ல கொடுக்கல, அம்மா ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல கொடுத்தது, திமுக காரங்க வந்து நாங்க கொடுத்ததா சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அதற்கு பிறகு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாணவர்களுடைய அந்த கல்விக்கு காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா விஜய் அவர்கள். அப்புறம் வேலை வாய்ப்பு பதிஞ்சிட்டு வந்து வேலை இல்லாம இருப்பவங்களுக்கு 4000 ரூபாய் மாசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார்களே, அதை பத்தி பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார்களே, அதை பத்தி பேசுவார்னு நம்ம எதிர்பார்த்தோம். தங்கத்துக்கு தாலி, மாமன் ஜீரு, அண்ணன் ஜீரு, அப்படி தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்து ரூட் விட்டு பேசிட்டு இருந்தார்களே, அதை பத்தி பேசுவாரு. இந்த காரணத்துக்காக என்னால இப்போதைக்கு கொடுக்க முடியல, இனி கொஞ்ச நாள்ல நான் கொடுப்பேன் வைப்பேன், அப்படி ஏதாவது இந்த இலவச பேருந்து மகளிருக்குன்னு சொல்லியிருந்தார்களா, அதை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா, இவரு என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த போதை பழக்கம் வந்து சாராயம் இதெல்லாம் வந்து திமுக வந்து தமிழ்நாட்டுல பரவி கிடக்குதான். போதை கலாச்சாரம், இந்த சாராய கலாச்சாரம் எல்லாமே, கொலை கொள்ளை பாலியல் இது எல்லாமே தமிழ்நாட்டுல பரவி கிடக்குது. அதனால வந்து நீங்க ஏன் ஆரம்பத்திலே தடுக்கல, இதை வளர்த்து விட்டதை திமுக தான், ஆரம்பத்திலே தடுக்கல, அதனால எங்களால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ட்டு கையை விரிச்சிட்டாப்ல மதிப்புக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள்.
இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஐயா ஆட்சி அதிகாரம் யார் கையில சார் இருக்குது? அதாவது அவருக்கு யாராவது எடுத்து சொல்லுங்கப்பா. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து விஜய் தான் அப்படின்னு யாராவது எடுத்து சொல்லுங்கப்பா. அவருக்கு இன்னும் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்தாரோ அதே நிலைமையில தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவரு வந்து அப்டேட்டே ஆவலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது இப்போ இப்போ வரைக்கும் திமுகவும் மற்றும் பலர் அவங்க தான் வந்து இவங்களுக்கு, அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தினம் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு மக்களே கழுவி ஊத்திட்டு தான் இருக்கிறான். விவசாய பயிர்க்கடன் வந்து நீங்க ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க, அதை வந்து அப்படியே மாற்றி வந்து இப்போ வேற மாதிரி அறிவிச்சு விஜய் அவர்கள் வந்து இப்ப சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அந்த பிரச்சனைக்கு வந்து மக்கள் வந்து பயங்கரமாட்டு கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. கரண்ட் இல்லைன்ட்டு அவன் நைட்டு 1 மணி 2 மணி ஆனாலும் கரண்ட் இல்லாம தூங்காம அவன் மண்டையை பேச்சுக்கிட்டாலே தான் இப்படி தினந்தோறும் 4-5 இடத்துல பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை எல்லாம் நடந்துட்டா இருக்கு. இது எல்லாமே கண்டுக்காம இன்னைக்கும் இப்போ வரைக்கும் திமுகவை பத்தியே தான் குறை சொல்லி பேசிட்டு இருக்காரு. இதையும் வந்து நம்பி அவருக்கு அங்க இருந்து அந்த கூட்டத்துல விசில் அடிக்காம பாத்தீங்களா, விசில் அடிக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி தற்கூறிகளை எங்கேயாவது நம்ம பார்த்திருப்போமா? இப்படிப்பட்ட தற்கூறிகளை? அதாவது ஏதாவது ஒரு புரோஜனமா பேசுவாரு. ஒரு நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஏதாவது ஒரு புரோஜனமா பேசுவாருன்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. ஏதாவது இருந்தா சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். ஏதாவது இருந்தா தானே பேசுறதுக்கு. அங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவன் என்னத்தெல்லாமா எழுதி கொடுத்துருக்கான். இடையில இவர் பேசிட்டு இருக்கும் போது மறந்து வேற போயிட்டாரு. அதே A4 சீட்டை எடுத்து திரும்ப பார்த்து படிக்கிறார். என்னத்த சொல்ல, ஓட்டு போட்ட மக்கள் இன்னும் வந்து அடுத்த எலெக்ஷன்ல வந்து எங்களை வந்து வெளில வைக்கணும் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆதரவிச்சிருக்கலாங்களா அப்படிங்கிற மாதிரியும் வந்து விஜய் அவர்கள் பேசுறாப்புல. இதுக்கே இந்த நிலைமை, இன்னும் 2029 பாராளுமன்ற தேர்தலையும் அவரை வந்து ஆதரிக்கணுமா? ஆதரிச்சு என்னத்த அதையும் வந்து இன்னும் தேர்தல் நெருங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ஃபுளுசர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து ஏதாவது இல்லாத பிள்ளாதெல்லாம் இந்த ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஓட்டினாங்கல்ல, அதே மாதிரி திரும்பவும் செய்வாங்க. திரும்பவும் நம்புவாங்க நம்ம மக்கள், திரும்பவும் நம்புவாங்க. அதாவது நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சமாவது இந்த படிச்சவங்க இருக்காங்களா இல்லையா தமிழ்நாட்டுல, அவங்களும் இதே நிலைமையில தான் இருக்கிறாங்களா? விஜய் செய்யறதுல சரின்னு தான் அவங்களுக்கு தோணுதா? இல்ல எப்படின்னு கேட்கிறேன். உங்க நீங்களும் தற்கொலையாலே ஆகிட்டீங்களா? அப்படிதான் நம்ம இங்க கேட்க தோணுது. எங்கேயோ போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. பாப்போம் என்ன நடக்கும். இணைந்திருங்கள், மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம்.